Hi friends, welcome back to my channel. இன்றைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு கேக் ரெசிபி தாங்க. அதாவது கேரட்டும் டேட்ஸும் வச்சு செய்கிற கேரட் டேட்ஸ் கேக். இது சூப்பராக இருக்குங்க, சூப்பர் மாய்ஸ்டாக, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான கேரட் டேட்ஸ் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குட்டீஸுங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கேரட் கேக் செய்கிறதுக்கு நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அந்த சுகரை நீங்கள் நல்ல லோ ஃப்ளேமில் இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். தீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கரிஞ்சிரும், நமக்கு கேரமலைஸ் ஆகாது. ஸோ அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் இப்படி மெல்ட் ஆகி இப்படி நமக்கு அந்த ஹனி கலரில் வரும். விடாமல் ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கிறது தெரியுது. இப்படி நல்லா பபிள்ஸ் வர்ற டைம் அதில் ஒரு 1/4 கப் சூடான தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கையில் தெரிச்சிடக்கூடாது. சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு கப் சீனி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் கிரேட்டட் கேரட் எடுத்துக்கோங்க. ஒரு கப் சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்து அதை சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சீவ் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ½ டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நட்மெக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும். இப்படி 2 தடவை சீவ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸ் கூட ஒரு 1/4 கப் நான் பாதாம் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது கேக்கில் வந்து ஈவனாக இருக்கும், இல்லைனா எல்லாம் செட்டில் ஆயிரும். ஸோ கேக்கில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு தான் நம்ம இதை இப்படி பண்ணுறோம். இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 முட்டை எடுத்து நல்லா அடிச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் பீட்டரில் அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கை வச்சு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சீனியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் வந்து நம்ம பொடிச்சோம்ல கிராம்பு போட்டு, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடிச்சு ஆட் பண்ணுற டைம் சுகர் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். நீங்கள் அப்படி முழு சுகராக போட்டிங்கன்னா நம்ம இப்படி வந்து விஸ்க் வச்சு இது பண்ணுற டைம் வந்து ஈஸியாக கரையாது. ஸோ அதுக்காக வேண்டி தான் நம்ம பொடிச்சு சீனியை ஆட் பண்ணுறோம். அது கூடவே வந்து 100 கிராம் பட்டரை வந்து நான் இன்றைக்கி மெல்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 1½ டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது வீடியோ எடுக்கிற டைம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு அழகான ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் நம்ம அதை கேரமலைஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து ஒரு மாதிரி நமக்கு சாக்லேட் கலரில் வந்துட்டு கேக் கிடைக்கும். ஸோ கேரமலைஸ் பண்ணி இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீவ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது நம்மளோட மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக மாவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய லம்ப்ஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்மளோட டேட்ஸும் பாதாமே ஆட் பண்ணிக்கலாம். மைதாவில் கோட் பண்ணி வச்சுருக்கிற டேட்ஸையும் பாதாமையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து அது கூடவே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ பேக்கிங் பேனில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. அவனை வந்து 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பேட்டரை வந்துட்டு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் ஸ்டிக் வச்சுட்டு ஜிக்ஸாக்ஸாக லைன் போட்டுக்கோங்க. அப்போ அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்போ இதை வந்துட்டு 180 டிகிரியில் 45 to 50 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அவனுக்கு வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகும். 5 மினிட்ஸ் கூடுதல் ஆகலாம், 5 மினிட்ஸ் லெஸ்ஸாக கூட ஆகலாம். நம்மளோட எம்மியான டெலிஷியஸான கேரட் டேட்ஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இந்த கேக் வந்துட்டு அன்னைக்கு சாப்பிட்றதோட நெக்ஸ்ட் டே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.